Happy Sabbath. இன்னைக்குடைய மிஷன் ரிப்போர்ட் வந்து ஒரு பொண்ணை பற்றி சஃபி SAFI அவங்கள பற்றி காங்கோ தேசத்துலேருந்து வருது. இன்னைக்குடைய டைட்டில் வந்து சீக்கிங் பியூர் ட்ரூத். ஸோ சஃபி அவளுடைய பேருடைய மீனிங் என்னென்னா பியூர். ஸோ அந்த ஸ்வாஹிலி லாங்குவேஜ், அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து ஸ்வாஹிலி லாங்குவேஜ். அவளுடைய பேரப்படியே அவளுடைய பேச்சு, அவளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பியூராக இருந்துச்சு. அதே மாதிரி அவளுக்கு பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டும் வந்துட்டு நல்ல பியூராக இருக்கிற பாட்டு தான் அவளுக்கு பிடிக்கும். சஃபிக் வந்துட்டு பாடுறதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அவள் நிறையா சர்ச்சஸ், அந்த கின்ஹாசா காங்கோ தேசத்துக்குடைய கேபிட்டல் இடத்துல நிறைய சர்ச்சஸில் போயிட்டு பாடுவாள். ஆனால் எல்லா சர்ச்சில் போய் பாடும்போது அவளுக்கு அது ஏதோ சரியாக படல, ஏதோ சம்திங் இஸ் ராங்னுட்டு அவளுக்கு ஆல்வேஸ் இருந்துச்சு. நான் போகிற சர்ச்லலாம் என்னென்னா அது ரொம்ப அந்நிய பாஷையில் பேசுகிறது, அவங்க வாயில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜோராக கத்தி ப்ரேயர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவளுக்கு வந்துட்டு அவங்க போயிட்டுருக்கிற சர்ச்சஸ் வந்துட்டு அதில் ஒரு உண்மையான சத்தியம், அந்த ஒரு பியூரான ஒரு சத்தியம் அங்கே இருக்குன்னுட்டு ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் கடவுள்கிட்ட வேண்ட ஸ்டார்ட் பண்ணால் போயிட்டு எனக்கு ஒரு உண்மையான சபை எனக்கு தெரிய வேணும், அங்கே எங்கே உண்மையான சத்தியம் இருக்குது எனக்கு தெரியணும்னுட்டு ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால், ப்ரேயர் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய வேறு சர்ச்சஸ்க்கு போக ஸ்டார்ட் பண்ணால், அந்த போகிற சர்ச்சஸ்லலாம் பாட ஸ்டார்ட் பண்ணால், ஆனாலும் அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கல. ஸோ அதனால் அவள் டிசைட் பண்ணிட்டா, நான் இனிமேல் எந்த சர்ச்சுக்கும் நான் போக மாட்டேன்னுட்டு வீட்டிலே இருந்து வீட்டிலே ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால். ப்ரேயர் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட எனக்கு உண்மையான சபையை காமிங்கன்னுட்டு. ஸோ இனிமேல் சபைக்கு போகாமல் யூடியூப்பில் சர்மன்ஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே கேட்கும்போது அங்கே ஒரு சர்மன் கேட்டாங்களா, அந்த சர்மனில் சொன்னாங்களாம், அந்த சர்மனில் வந்துட்டு இனிமேல் ரெமனண்ட் சர்ச்சை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஸோ அந்த ப்ரீச்சர் வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் தான் இந்த கடைசி காலம் சபை, அதுதான் ரெமனண்ட் சர்ச்னுட்டு பேசிகிட்டு இருந்தாங்களாம். பேசி இன்னும் இந்த டினாமினேஷன் மட்டும் தான் கடவுளுடைய வார்த்தையை சரியாக ஃபுல்லாக வச்சிட்ருக்குறாங்கன்னுட்டு பேசினாங்களாம். ஸோ இதை கேட்ட உடனே சஃபிக் வந்துட்டு இந்த சர்ச்சை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னுட்டு ஃபேஸ்புக்கில் போயிட்டு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்னுட்டு சர்ச் பண்ணாங்களாம். அப்போது அது என்ன ஆச்சுன்னா, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சருடைய அவங்க ப்ரொஃபைலுக்கு அது லேண்ட் ஆச்சு அந்த சர்ச். அவங்கக்கிட்ட பேசும்போது அது ஒரு ஆளாக இருந்துச்சு. அந்த ஆள்கிட்ட பேசும்போது அட்வென்டிஸ்ட் சர்ச் உடைய அட்ரஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு ஓகே இந்த சாபத்து நீங்கள் அந்த சர்ச் வாங்கன்னுட்டு சொன்னாங்க. ஸோ சஃபி அந்த சர்ச் போனாங்க. அங்கே போயிட்டு அவங்க எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுடைய பிரசங்கம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. அங்கே எதுவும் கத்துறது, there was no சாவோஸ்னுட்டு பார்க்குறோம். அங்கே எல்லாம் ஆர்டர்லியாக போயிட்டு இருந்துச்சு, எவ்ரிதிங் வாஸ் பீஸ்ஃபுல். அப்போது ஷீ தாட், ஓகே எனக்கு இங்கே தான் இருக்கணும்னுட்டு ஆசை வந்துச்சு சஃபிக்கு. ஸோ அங்கே இன்னும் அப்படியே நெக்ஸ்ட்டு சாபத் ஸ்கூல் கிளாஸஸ் நடக்க ஸ்டார்ட் ஆச்சு. சில்ட்ரன்ஸுக்கு நெட் செப்பரேட்டாக, டீன்ஸுக்கு நெட்டு செப்பரேட்டாக இருந்த உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஏன்னா அவளுடைய பிள்ளைங்க வந்துட்டு 8 years 9 years 10 years. ஸோ இந்த சர்ச்சில் இந்த ப்ரோக்ராமுக்கு அவங்கள வந்து கூப்பிட்டு வரணும்னுட்டு. ஸோ அதே சாபத்தில் அந்த சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கிட்டேயே இன்னொரு சர்ச் இருக்குன்னுட்டு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் அந்த சர்ச்சுக்கு போனோம். அங்கே போன உடனே கரெக்டான டைமிங்ஸ், கரெக்டாக அங்கே ஒரு 35 day இவாஞ்சலிஸ்டிக் ப்ரோக்ராம்னுட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங் ஃபுல்லாக அட்டன் பண்ண உடனே அவளுக்கு எப்படி பட்டுச்சுன்னா, இந்த ப்ரோக்ராம் எனக்காகவே இது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னுட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஷீ தாட், God, I should have come here a long time ago. நான் ரொம்ப நாள் முன்னாடி இங்கே வந்திருக்கணும். ஸோ அந்த மீட்டிங் எண்ட் ஆகின உடனே சஃபி காட் பேப்டைஸ்ட் ஆகிட்டு அட்வென்டிஸ்ட் சர்ச் ஜாயின் பண்ணாங்க.
ஸோ அப்போது அந்த ஃபேஸ்புக்கில் அந்த ஆள் அட்ரஸை காமிச்சாலும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, பேப்டைஸ் ஆகிட்டாங்கன்னுட்டு. ஸோ இப்போவும் சஃபி வந்துட்டு உண்மையான ஒரு பியூர் தாட்ஸ் அவளுக்குள்ளே இருக்கணும், பியூர் வேர்ட்ஸ் பேசணும், பியூராக வாழ்க்கையை நடத்தணும்னுட்டு அவளுக்கு இப்போ கூட அதே ஆசை தான். ஸோ இப்போவும் அதே மாதிரி பாட்டு பாடுறதுக்கும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவும் நிறையா அட்வென்டிஸ்ட் சபையில் வந்துட்டு அந்த ஓய்வு நாளில் வந்துட்டு இப்படி பாட்டு இன்னும் பாடிட்டு தான் இருக்கிறான். ஸோ கடவுள் வந்துட்டு சஃபியை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு மீடியாவை யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்ஃபேக்ட் சஃபி சொல்கிறாங்க, ஐ தேங்க் காட், ஷீ செட், ஆல் திஸ் ஹேப்பன் டு மீ பிகாஸ் ஐ வாட்ச் த மீடியா அன்னுட்டு. ஸோ இந்த மிஷன் ப்ராஜெக்ட் இந்த குவார்ட்டரில் ஒன் ஆஃப் த மிஷன் ப்ராஜெக்ட் என்னென்னா, ஒரு நியூ மீடியா சென்டர் எங்கன்னா ஹோப் சேனலுடைய அட்வென்டிஸ் வேர்ல்ட் ரேடியோ வந்து சஃபி இருக்கிற ஊரில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த குவார்ட்டரில் ஒன் ஆஃப் த மிஷன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் வந்து எல்லாருக்கும் இந்த அந்த கின்ஹாசா, அந்த கேபிட்டல் ஆஃப் காங்கோவில் இதை கொண்டு வர பிளான் பண்ணியிருக்கிறாங்க. த்ரூ திஸ் ப்ராஜெக்ட் மெனி பீப்புள் இன் கின்ஹாசா, த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அண்ட் த ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் வேர்ல்ட் வில் பி இன்வைட்டட் டு லேர்ன் காட்ஸ் பியூர் ட்ரூத். ஸோ இந்த ப்ராஜெக்ட்னால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 13 Sabbath ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் இப்போமே நீங்கள் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் மெனி சர்ச்சஸில் ஐ திங்க் நான் இண்டியன் அப்படின்னா அவுட் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு 13 Sabbathக்கு எவ்ரி சாபத்தும் அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய ப்ராஜெக்டில் இந்த ப்ராஜெக்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஆஃபரிங்கை நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம். தேங்க்யூ.